கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் நேற்று காலமானார். அவரது மறைவு உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே போப் பிரான்சிஸ் எப்படி மரணமடைந்தார், அதற்கு மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ள காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். உலகின் அதிகம் பின்பற்றும் மதங்களில் ஒன்றான கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த சில காலமாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் அவரது உடல்நிலை மிக மோசமான நிலைக்கு சென்றது. இதனால் அவர் மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்பட வேண்டி வந்தது. அங்கு தீவிரமாக சிகிச்சை கொடுக்கப்பட்டது. நிமோனியாவால் அவதிப்பட்ட போப் பிரான்சிஸ் 38 நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்த அவர் கடந்த மார்ச் 23 டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினத்தில் அவர் பொதுமக்களையும் சந்தித்தார். இந்த சூழலில்தான் திடீரென நேற்று திங்கட்கிழமை அவர் உயிரிழந்தார். வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் மறைந்ததாக வாட்டிக்கன் அறிவித்தது. இதற்கிடையே அவரது மரணத்திற்கு மருத்துவர்கள் கூறியுள்ள காரணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. போப் பிரான்சிஸ் திங்கட்கிழமை அதிகாலையில் உயிரிழந்ததாகவும் அவர் பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு காரணமாக இருந்ததாக வாட்டிக்கன் மருத்துவர் ஆண்ட்ரியா ஆர்காங்கெலி வெளியிட்ட இறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 88 வயதான போப் திங்கட்கிழமை அதிகாலையில் இறப்பதற்கு முன்பு கோமா நிலைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் அமெரிக்க கண்டத்தில் இருந்து போப்பாக தேர்வான முதல் தலைவர் என்ற சாதனையை படைத்தவர் போப் பிரான்சிஸ். இந்த ஆண்டு இரட்டை நிமோனியாவால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அதிலிருந்து மீண்ட போதும் உடல்நிலை முழுவதும் சீராகவில்லை. இருந்தாலும் வீல்சேரில் இருந்தபடியே ஞாயிற்றுக்கிழமை செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் அவர் மக்களை சந்தித்தார். அவர் உடல்நிலை சீராகி வருவதாக மக்கள் கருதிய நிலையில் எதிர்பாராத விதமாக காலமானார். போப் மரணத்தை உறுதி செய்து கார்டினல் கெவின் வெளியிட்ட செய்தி குறிப்பில், நமது புனித தந்தை பிரான்சின் மரணத்தை நான் மிகுந்த வருத்தத்துடன் அறிவித்துக் கொள்கிறேன். காலை 7:35 மணிக்கு போப் பிரான்சிஸ் நம்மை விட்டு பிரிந்தார் என அறிவித்திருக்கிறார். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கிற்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இருப்பினும் இன்னும் இறுதிச் சடங்குக்கான தேதி அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் பாரம்பரியமாக வெள்ளிக்கிழமை, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிகிறது. இன்று இது குறித்த முடிவு வெளியாக உள்ளது. போப் பிரான்சிஸ் விருப்பப்படி எளிமையான இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. குறிப்பாக அவர் எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் சாதாரணமாகவே அடக்கம் செய்ய விரும்பினார். அதன்படி இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிகிறது. அவர் நல்லடக்கம் செய்யப்படும் இடத்தில் லத்தீன் மொழியில் போப் பிரான்சிஸ்கஸ் என பொறிக்கப்படும். போப் பிரான்சிஸ் கடந்த 2013 போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். போர்களுக்கு எதிராகவும் உலக அமைதிக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார். எப்போதும் மக்களுடன் நெருக்கமாக இருந்த போப்பாக பிரான்சிஸ் அறியப்படுகிறார். இதனாலேயே மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனேயே அவர் மக்களையும் நேரில் சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.